பல்லாயிரம் வருட பாரம்பரியம் மிக்க இந்த பாரத நாட்டுக்கு எதிராக அந்நிய மண்ணுல அமெரிக்காவில் போயிட்டு இந்த ராகுல் காந்தி எவ்வளவு மோசமா பேசிருக்கிறாரு. அப்ப அவரை நாங்க எவ்வளவு மோசமா பேசணும்? தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பாரத நாடு முழுவதும் ஒவ்வொரு கிராமத்திலையும் ராகுல் காந்தியோட உருவப்பம் எரிக்கணும். இந்தியாவை அவமரியாதை செய்து பேசியிருக்கிறார் தேச துரோகி ராகுல் காந்தி. அதைத்தான் தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் சுட்டிக்காட்டினார். இதுல என்ன தப்பு? தலைவர் அண்ணாமலை அவர்கள் இங்க இருந்திருந்தா இன்னும் வேற மாதிரி நடந்திருக்கும். ஒரு காங்கிரஸ்காரன் வெளில நிம்மதியை நடமாட முடியாது. ஒவ்வொருத்தரையும் மக்கள் அந்த அளவுக்கு கேள்வி கேட்பாங்க. அந்த அளவுக்கு தலைவர் அண்ணாமலை அவர்கள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்று தமிழகத்துல மட்டும் 80 லட்சம் தமிழர்களை ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கட்சி கிட்ட இந்த துக்கடா பார்த்தீங்க திருமாவளம் கட்சி வீசிக்கா. பீகார் மாதிரி நீங்க ஒரே நாள்ல உங்களால முடியாட்டியும் பரவாயில்லைங்க, வருஷத்துக்கு 1000 கடை க்ளோஸ் பண்ணிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு கிளப்பு அது எலைட் ஷாப்னு புதுசா ஆயிரக்கணக்கில் கடை திறந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட திமுகவும் கூப்பிட்டு நீங்க இந்த மாதிரி மாநாடு போடுறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய நாடகம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த விஜய் சேதுபதி உள்ளிட்ட இந்த சோ கால்டு நடுநிலை ஆட்கள் இருக்கீங்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் ஒரு போஸ்ட்ல அட்மின் போட்டாருன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் கலாய்ச்சி பேசுனீங்களே, நீங்களே வீரர்கள் தானே, முடிஞ்ச அப்ப திருமாவளவனை எடுத்து பேசுங்க. இன்னும் ஒரு உண்மையை சொல்றேன். தமிழகத்துல முதல்ல சோசியல் மீடியால ஒரு பதிவு போட்டுட்டு இதை நான் போடல, என் அட்மின் போட்டுன்னு சொன்னது மு.க. ஸ்டாலின். ஜாதி கட்சின்னா அப்ப யார சொல்லிக்கிறாரு? இந்த மாநாட்டை அவர் நடத்தவே கூடாது. விடுதலை சிறுத்தைகள் போல ஒரு ஜாதி கட்சி இந்தியாவிலே கிடையாது. ஜாதி வெறி பிடித்த தலைவர் அவர். இப்படி ஒரு மிகப்பெரிய யானை உயிர் இழந்திருக்குது. இந்த மாதிரி நம்மளோட பராமரிப்பு, நம்ம முறையற்ற பராமரிப்பின் காரணமாக இப்படி ஆயிருக்குதுன்னு சொல்லி அறநிலையத்துறை அமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும்? பதவி விலகி இருக்கணும். ஆனா அவர் செய்யலையே. இந்த வார்டு கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்களா, அவங்களோட குழந்தைங்களா எங்க படிக்கிறாங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்களா, பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்களா? அவங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தவிர வேற எந்த மொழியும் கத்துக்கிறது இல்லையா? அவங்க ஹிந்தி கத்துக்கிறது இல்லையா? லிஸ்ட் எடுங்க, அவங்க இல்ல ஒயிட் பேப்பர் கொடுக்கட்டும். அதே போல திமுக எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிகள் 99% இவங்க குடும்பம், இந்த குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் எல்லாம் தமிழும் கத்துப்பாங்க, இங்கிலீஷும் கத்துப்பாங்க, ஹிந்தியும் கத்துப்பாங்க, ஜாப்பனீஸ் கத்துப்பாங்க, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மொழியும் கத்துப்பாங்க. நாங்க மட்டும் ஏழை எளியவர்கள், நாங்க படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் நீங்க 2 மொழிலாம் சொல்றதுக்கு நீங்க யாருங்க சார்? ஆட்சியில் வந்தீங்கன்னா மத்த வேலையை பாருங்க. இன்னொரு மொழி வந்தா தாய்மொழி அழிஞ்சு போயிடும். இது என்ன முட்டாள்தானம்? பக்கத்துல கேரளாவில் மலையாளம் சொல்லி கொடுக்குறாங்க, இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க, ஹிந்தியும் சொல்லி கொடுக்குறாங்க. மலையாளம் அழிஞ்சு போச்சா? TNNews24 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் ஓபிசி மாநில பொதுச் செயலாளர் மற்றும் பேராசிரியர் திரு வீர திருநாவுக்கரசர். வணக்கம் சார். வணக்கம். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இருமொழி கொள்கையே போதும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அது தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்கும் இந்த கொள்கையை அவங்க கடைபிடிப்பாங்களா அப்படின்னா சரி, இவங்களுக்கு ஏதோ ஒரு கருத்து இருக்குங்க, பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? திமுக இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் நிறைய பேர் ஸ்கூல்ஸ் நடத்துகிறாங்க, காலேஜஸ் நடத்துகிறாங்க. இவங்க நடத்தக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வெறும் இருமொழி கொள்கை இருக்குதா? இவங்க இன்னொரு மொழி சொல்லி கொடுக்கறது இல்லையா? இப்போ இவங்களுக்கு மட்டும் ஒன்று, எங்களை மாதிரி ஏழை எளிய விவசாய குடும்பத்தை சேர்ந்த, கிராமப்புறத்தை சேர்ந்த கூலி தொழிலாளிகளோட குழந்தைகள் மட்டும் எங்களுக்கு இருமொழி கொள்கை போதும். இது என்ன லாஜிக்? இது ஒரு கருத்தை சொன்னோம்னா ஒட்டு மொத்தமாக தமிழகத்துக்கு எப்படி தாங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலோ பிரைவேட் ஸ்கூலோ எதுவாக இருந்தாலும் 2 மொழி போதும். தமிழ், இங்கிலீஷ் 2 தான் இருக்கும். வேற எந்த மொழியும் வேண்டான்னு சொன்னால் ஓகே, ஒரு லாஜிக் இருக்கு. அதுக்கப்புறமா 3வது மொழி வேணுமா வேண்டாமான்னு சொல்லி பேசிக்கலாம். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பணக்காரங்க படிக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூலில் ஹிந்தி உட்பட, சமஸ்கிருதம் உட்பட, பிரெஞ்சு உட்பட எந்த மொழினாலும் சொல்லி கொடுப்பாங்களாம். எங்களை மாதிரி ஏழை எளிய மாணவர்கள் படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் மட்டும் 2 மொழியா, தமிழும் இங்கிலீஷ் ஆனா நாங்கள் இதோடு நின்றுக்கணும். ஆனால் இவங்க மட்டும் பணக்காரங்க, பெரிய பெரிய அரசியல்வாதிங்க, சினிமாக்காரங்க, பிஸ்னஸ்காரங்க, இப்படி எல்லா பணக்காரங்களும் பிரைவேட் ஸ்கூல்ஸ் தான் அவங்களோட குழந்தைகள் படிக்கிறாங்க. எங்கள் தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார். சென்னையிலேயே பாருங்க 200 வார்டு இருக்கு. 200 வார்டு கவுன்சிலர்ஸ்ல மெஜாரிட்டி பார்த்தோம்னா திமுகவும் அவங்க கூட்டணி கட்சியை சார்ந்தவங்களாம். இந்த வார்டு கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்களா, அவங்களோட குழந்தைங்களா எங்க படிக்கிறாங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்களா, பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்களா? அவங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷை தவிர வேற எந்த மொழியும் கத்துக்கிறது இல்லையா? அவங்க ஹிந்தி கத்துக்கிறது இல்லையா? வேற இன்னொரு மொழி கத்துக்கிறது இல்லையா? லிஸ்ட் எடுங்க, அவங்க இல்ல ஒயிட் பேப்பர் கொடுக்கட்டும். அதே போல திமுக எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிகள், திமுக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், மாநில லெவலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், எத்தனை பேருங்க எங்களோட நிர்வாகிகள், எங்களோட எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், கவுன்சிலர்ஸ், அதுல இத்தனை பேர் மெஜாரிட்டி பார்த்தோம்னா வெறும் 2 மொழி தான் கத்துக்கணும் சொல்லுங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷை தவிர வேற எதையுமே கத்துக்கிறது சொல்லுங்க. இல்லவே இல்லை.
99% இவங்க குடும்பம், இந்த குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் எல்லாம் தமிழும் கத்துப்பாங்க, இங்கிலீஷும் கத்துப்பாங்க, ஹிந்தியும் கத்துப்பாங்க, ஜாப்பனீஸ் கத்துப்பாங்க, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மொழியும் கத்துப்பாங்க. நாங்க மட்டும் ஏழை எளியவர்கள், நாங்க படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் நீங்க 2 மொழிலாம் சொல்றதுக்கு நீங்க யாருங்க சார்? ஆட்சியில் வந்துறீங்கன்னா மற்ற வேலையை பாருங்க. எனக்கு ஹிந்தி படிக்க ஆசை இருக்குன்னா அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. அதுவும் பிஜேபியோட தேசிய கல்விக் கொள்கை காங்கிரஸ் மாதிரி கிடையாதுங்க. காங்கிரஸ் என்ன சொன்னாங்க? காங்கிரஸ் அரசாங்கம் மும்மொழி கல்வி திட்டம் அப்படின்னாங்க, மும்மொழி கொள்கைனாங்க. அதுல தாய்மொழி, இங்கிலீஷ், ஹிந்தி கட்டாயம்னாங்க. நாங்க அப்படி சொல்லல. தாய்மொழி தமிழ்நாடுனா தாய்மொழி வந்துட்டு தமிழ், தமிழ் கட்டாயம், ஆங்கிலம் கட்டாயம். 3வதா ஹிந்தி இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்ச எந்த மொழினாலும் படிங்க அப்படின்றோம். உங்களுக்கு மலையாளம் பிடிச்சா மலையாளம் படிங்க, தெலுங்கு படிச்சா தெலுங்கு படிங்க, கன்னடம் படிச்சா வந்துட்டு கன்னடம் படிங்க, இல்லை ஹிந்தி படிச்சா உங்களுக்கு ஹிந்தி படிங்க. இல்லை நான் வந்துட்டு பெங்காலி பிடிக்குது எனக்கு அதை படிங்க, எனக்கு காஷ்மீரி பிடிக்குது படிங்க. 3வது மொழி எது என்பதை அந்த மாணவன் தேர்வு செய்து கொள்ளட்டும். அந்த மாணவருடைய பெற்றோர்கள், தாய் தந்தையர் என் பிள்ளை இதை படிக்கணும் தேர்வு பண்ணிக்கிட்டங்க. நீங்க ஏறுங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்துட்டு 3வது மொழியே இல்லை அப்படின்னு சொல்றது. 3வதாக ஒரு மொழி, குறிப்பா இந்தி கட்டாயம் படிக்கணும்னு சொல்லி திணிச்சா அது தவறு. அதே போல அரசு பள்ளியில மட்டும் 3வதா எந்த மொழியுமே படிக்க கூடாதுன்னு சொல்றதும் மிகப்பெரிய தவறு. அப்ப நாளைக்கு ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ போகும்போது பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சவன் வருவான், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச எங்களை மாதிரி ஆட்களும் போவோம். இப்ப பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சவனுக்கு 2 மொழியை தாண்டி இன்னொரு மொழி தெரியும். அந்த கம்பெனிக்காரர் என்ன நினைப்பா? எப்ப இவனுக்கு இத்தனை மொழி தெரிஞ்சிருக்கு, இவனை வேலைக்கு வை, இவனுக்கு 2 தான் தெரியுது, இவனை வேண்டாம், இவனை ஒதுக்கி தள்ளு. யாரு பாதிக்கப்படுவா? கிராமப்புறத்தை சேர்ந்த மாணவர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. இது மிகப்பெரிய தவறு. இந்த இருமொழி கொள்கையை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு தப்பான உதாரணத்தை கொடுக்கிறாரு பொன்முடி. பிரசிடென்சி காலேஜ் பத்தி ஒன்று சொல்றார். பிரசிடென்சி காலேஜில் பிஏ இங்க ஹிந்தி பார்த்தோம்னா 3 பேர் தான் படிக்கிறாங்க, மலையாளம் 4 பேர் தான் படிக்கிறாங்க, உருது ஒருத்தர் கூட படிக்கல. இதுல இருந்தே தெரிய வேண்டாமா மாணவர்களுக்கு வந்துட்டு இருமொழி கொள்கை தான் பிடிச்சிருக்குது, இன்னொரு மொழி பிடிக்கலன்னு? முட்டாள்தனம் இது. ஏங்க ஸ்கூல்ல வந்துட்டு நீங்க 3 மொழி வைக்கிறதுக்கும் காலேஜில் ஒரு கோர்ஸ்ல 2-3 பேர் சேர்றதுக்கும் என்ன வித்தியாசம் என்னன்னு தெரியல அமைச்சருக்கு. சம்பந்தம் இல்லாம ஏதாச்சும் பேசி மக்களை குழப்பறது. உருதுல வந்துட்டு யாருமே சேரல, பிஏ பிரசிடென்சி காலேஜில் வந்துட்டு பிஏ உருதுல யாருமே சேரலன்னு சொல்றாரு. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் படிக்கக்கூடிய உருது பள்ளிகள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண போது அந்த திமுக அரசாங்கம், ஸ்டாலின் க்ளோஸ் பண்ணிடுவாரா? பிரசிடென்சி காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ்ல யாருமே சேரலங்கிறதுக்காக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய உருது கோர்ஸை க்ளோஸ் பண்ணா முட்டாள்தனம் இல்லையா? அதே போல பிரசிடென்சி காலேஜில் இருக்கக்கூடிய பிஏ ஹிந்தி கோர்ஸ்ல 3 பேர் தான் சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா அதுக்காக நீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் நீங்க வந்துட்டு ஹிந்தி வேணாம்பீங்களா? சரி, பிரசிடென்சி காலேஜ் பிஏ ஹிந்தியில 3 பேர் தானே சேர்ந்திருக்கிறான், நீங்க வந்துட்டு அது என்ன கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் அதனால ஹிந்தி வேண்டாங்கிறது, பிரைவேட் ஸ்கூல்லையும் ஹிந்தி வேணாம்னு சொல்ல வேண்டியதானே? முட்டாள்தனம். இந்த மும்மொழி கொள்கை என்பது அடிப்படையிலேயே நம்ம வந்துட்டு ஸ்கூல்ஸ்ல அரசாங்கம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய மொழிகள் குறித்தானது. கல்லூரியில பிஏ இங்கிலீஷ்ல எவ்வளவு, பிஏ வந்துட்டு ஹிந்தியில எவ்வளவு, பிஏ உருதுல எவ்வளவு, இதுக்கும் நீங்க ஸ்கூல்ல வந்துட்டு மும்மொழி கொள்கை சொல்லிக் கொடுக்கறதுக்கும் சம்பந்தம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம சொல்றதே என்ன? ஸ்கூல்ல 3 மொழிகள் இருக்க வேண்டும், தமிழ் கட்டாயம் இருக்க வேண்டும், ஆங்கிலம் கட்டாயம் இருக்க வேண்டும். 3வது மொழியாக தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய பணக்கார குழந்தைகள் எப்படி இன்னொரு மொழியை கத்துக்குதோ அதே போல அரசு பள்ளியில படிக்கக்கூடிய ஏழை எளிய குழந்தைகளுக்கும் அந்த வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுன்றோம். ஆனா இந்த திமுக அரசாங்கம் என்ன செய்கிறது? இல்ல பணக்காரர்களுக்கு மட்டும்தான் 3 மொழி, ஏழைகள் படிக்கக்கூடிய அந்த அரசு பள்ளிகளில் 3 மொழியை நாங்க விட மாட்டோம், 3வது மொழியை ஒரு மொழியை கற்றுக் கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. இது முட்டாள்தனம். அதே போல பார்த்தோம்னா திமுக இருக்கக்கூடிய துரைமுருகன் சொல்றார், இன்னொரு மொழி வந்தா தாய்மொழி அழிஞ்சு போயிடும். இது என்ன முட்டாள்தனம்? பக்கத்துல கேரளாவில் மலையாளம் சொல்லி கொடுக்குறாங்க, இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க, ஹிந்தியும் சொல்லி கொடுக்குறாங்க. மலையாளம் அழிஞ்சு போச்சா? தமிழகத்தில் வரக்கூடிய இலக்கியத்தை விட இன்னைக்கு கேரளாவிலேருந்து நிறைய இலக்கியம் வருது. சினிமா கூட தமிழ் சினிமாவோட கேரளா சினிமா வந்துட்டு அந்த அளவுக்கு நிறைய அவார்டெல்லாம் வாங்குது. கர்நாடகாவில் 3வது ஒரு மொழி சொல்லி கொடுக்குறாங்க, கன்னடம் அழிஞ்சு போச்சாங்க. ஆந்திராவிலையும் தெலுங்கானாலையும் 3வது இன்னொரு மொழி சொல்லி கொடுக்குறாங்க, தெலுங்கு அழிஞ்சு போச்சா? இல்லவே இல்லை. இவங்களுக்கு வெறுப்பு. எல்லாத்துக்கு மேலே இவங்களுக்கு எண்ணம் என்னன்னா, பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாமே நடத்துறது நம்ம கட்சிக்காரன். நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல வந்துட்டு 3வது மொழி சொல்லி கொடுக்கறது மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் 3வது மொழி நீங்க சொல்லி கொடுத்துட்டா நிறைய பேர் பிரைவேட் ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க, நம்ம ஸ்கூல்ல யாரும் சேர்க்க மாட்டாங்க, நமக்கு கோடி கோடியா பணம் வராதுங்கிற சுயநலத்துக்காக மக்களோட உணர்ச்சியை தூண்டி பிரைவேட் ஸ்கூல்ல மட்டும்தான் ஹிந்தி இருக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூல்ல 3வது மொழியை சொல்லி கொடுக்கற சொல்லி சதி செய்து இந்த திமுக அரசாங்கம்.
ஸோ பொன்முடியா இருக்கட்டும், அமைச்சர் துரைமுருகனா இருக்கட்டும், திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற யாரா இருக்கட்டும், இவங்க செய்யறதெல்லாம் மிகப்பெரிய பாவம். என் சப்ஜெக்ட்ல நான் ஆல் இண்டியா டாப்பருங்க. ஆனால் எனக்கு தமிழ் இங்கிலீஷை தவிர இன்னொரு மொழி தெரிய மாட்டேங்குது. எனக்கு இப்போ ஹிந்தியும் நல்லா தெரிஞ்சுதுன்னா நான் டெல்லியில் போய் ப்ரொஃபஸராக இருப்பேன். தமிழ்நாட்டில் வந்துட்டு எனக்கு 50,000 சம்பளம்னா டெல்லியில் வந்துட்டு 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் கிடைக்கும். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துச்சுன்னா எது தடுக்குது? என்ன எனக்கு ஹிந்தி தெரியலங்கிறது தடுக்குது. ஆனால் இங்கே பிரைவேட்டில் படிக்கக்கூடிய நிறைய பேர் ஹிந்தியும் தெரியறதால தமிழ்நாட்டை விட்டு பல இடத்துக்கு போகிறான். அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜும் எனக்கு தெரியுதுங்கிறதால இவன் பொழைச்சிக்கிறான். இது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய பாவச்செயல் இவங்க பண்ணுறது. ஏழை எளிய மக்கள் எல்லாம் கொதித்து எழுதணும். கொதித்து எழுந்து அவங்க வந்துட்டு குரல் கொடுக்கணும். ஒன்று 3வது மொழியா அரசு பள்ளிகளிலேயே இன்னொரு மொழி அறிமுகப்படுத்து, நாங்களும் கற்றுக்குறோம். இல்லையா பிரைவேட் ஸ்கூல்லையும் வந்துட்டு 3வது மொழி இருக்கக்கூடாது. அது என்னடா எனக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், எனக்கு மட்டும் இந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டேன், பிரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பணக்காரனுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கொடுப்பியா அப்படி சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரும் வீதிக்கு வந்து போராட வேண்டும் இந்த திமுக அரசாங்கத்திற்கு எதிராக கேட்டுக்கிறேன். சார், நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் வந்துட்டு ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. ஒரு பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு அரசியல். இது எப்படி பார்க்குறீங்க சார்? எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம், எவ்வளவு பெரிய மோசமான செயல். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனது யாருங்க? அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலான மிகப்பெரிய அறிஞர்கள் குழு. அண்ணல் அம்பேத்கர் தான் அதில் முதன்மை, அவர் தான் தலைவர். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு தெரியாதது இந்த திமுக ஆசாமிகளுக்கு தெரிஞ்சு போச்சா? அம்பேத்கர் தானே ஆளுநர்னு ஒரு நிறுவனம் இருக்கணும்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அவர் மத்திய அரசாங்கத்தோட பிரதிநிதியாகவும் இருப்பார், மாநில அரசாங்கத்தோட சீஃபாகவும் இருப்பார். ஹெட் ஆஃப் த ஸ்டேட், மாநில அரசோட வந்துட்டு தலைவர் பதவி. அவர் தலைமை பதவி ஹெட் ஆஃப் த ஸ்டேட், ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்னு 2 இருக்கு. ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னா கவர்னர், ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்னா சீஃப் மினிஸ்டர். அரசின் தலைவர் ஆளுநர், அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திலேயே உருவாக்கி கொடுத்த இந்த ஆளுநர் நிறுவனத்தை வேணான்னு சொல்றதுக்கு திமுக காரங்க யாருங்க? இந்த தேச விரோதிகளுக்கு என்ன தெரியுன்ற ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறான். அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடுன்னு சொன்ன இயக்கம் தான் இந்த திமுக. அன்னைக்கு நேரு கூட்டு மிரட்டி விட்ட அப்புறம் இந்த கொள்கையை வந்துட்டு விட்டான். ஆனால் அப்பப்போ கருணாநிதி முதற்கொண்டு இன்னைக்கு ஸ்டாலின் வரைக்கும் அப்படியே இலைமறை காய்மறைவாக அந்த விஷயத்தை சொல்லிட்டே இருப்பாங்க. பிரிவினைவாதிகள் இவங்க. இதுக்கு முன்னாடி திமுக கூட்டங்கள் இந்த மாதிரி பேசிட்டு கிடப்பாங்க. ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு. இதாச்சும் சம்மந்தம் இருக்கா? சும்மா அப்படியே ரைமிங்கே பேசுறது, சினிமாவில் பேசுற மாதிரி. ஆட்டுக்கு தாடி, நாட்டுக்கு கவர்னர், என்ன சம்பந்தம்? ஆட்டு தாடியும் நாட்டு ஆளுநரையும் ஏன் சம்மந்தம் இல்லாமல் பேசுறேன்? சும்மா ஏதாச்சும் ஒன்று ரைமிங்கே பேசி விடுறது. சரி, இவங்க முட்டாளுக்கு இப்படி தான் பேசிட்டு கிடப்பாங்க. இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கிறது. இவங்க என்னெல்லாம் கத்திரி கிடக்கட்டும் சொல்லி நம்ம விட்டுருந்தோம். அப்படியே விட்டுருந்தா பிரச்சனை இல்லைங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாமில் வந்துட்டு இதை கேட்குறாங்க அப்படின்னா இது எவ்வளவு மோசமான விஷயம். நீ ஒரு அரசியல் கட்சியா ஏதோ பெதற்றிக்கிட்டு கடை கண்டுக்க மாட்டோம். ஆனால் ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடிய தேர்வில் இந்த மாதிரி பண்ணுறது மிகப்பெரிய குற்றச்செயல். பிரிவினைவாத சட்டத்தின் கீழ் இந்த கொஸ்டினை யார் எடுத்தாங்களோ அவங்களை நீங்கள் தண்டிக்கணும். யாரோ ஒருத்தர் ஒரு ஸ்கூலில் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டே கூப்பிட்டு வந்துட்டு ஸ்கூலில் பேசிட்டு போனால் அந்த கருத்தில் உனக்கு வந்துட்டு உடன்பாடு இல்லைன்னா அந்த ஸ்கூலோட ஹெச்எம்ஏ வந்துட்டு பனிஷ் பண்ணுறல. அப்போ இந்த கேள்வி கேட்டது தேச பிரிவினைக்கு வித்திடக்கூடிய செயல் இல்லையா? அப்படிப்பட்ட கேள்வி கேட்டவர் யாரு? அவரை தூக்கி நீ ஜெயிலில் போடு, அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடு. இல்லை டிஎன்பிஎஸ்சி சீஃப் யாரு? அவரை தூக்கி அந்த பதவியிலேருந்து வந்துட்டு ரிசைன் பண்ண சொல்லு. இல்லை நீ வந்துட்டு அந்த அரசாங்கமே இதுக்கு பொறுப்பேற்றுக்கோ. மிகப்பெரிய குற்றச்செயல் இது. தேசத்திற்கு எதிரான குற்றம் இது. இவங்க ஆளுநர் மட்டும் அவமரியாதை பண்ணலங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவமரியாதை செய்திருக்கிறது மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாங்கம். ஏன்னா அம்பேத்கர் தான் ஆளுநருங்கிற இன்ஸ்டிடியூஷனே, ஆளுநருங்கிற நிறுவனம் கூட்டாட்சிக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமானது சொல்லித்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்த்திருக்கிறார். அப்ப அவரு சேர்த்து அந்த ஆளுநருங்கிற நிறுவனத்துக்கு எதிராக நீங்க பேசுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு அம்பேத்கர் பிடிக்கலன்னு அர்த்தம். அதாங்க உண்மை. எங்க எடுத்தாலும் பாருங்க, திமுக காரங்க நீங்க பாராளுமன்றத்தில் பேசும்போது கூட அண்ணல் அம்பேத்கர் பேரை சொல்ல மாட்டாங்க. திமுகவோட முக்கிய தலைவர்கள் யாருமே பெரியார் 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 மட்டும் தான் பேசுவாங்க. ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தேசியவாதி, ஈவே ராமசாமி பிரிவினைவாதி. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாடு ஒரே நாடாக இருக்க வேண்டும் அப்படின்னாரு. ஆனா ஈவே ராமசாமி திராவிட நாடு பிரிவினார். இவங்க இந்த பிரிவினைவாதத்தை வந்துட்டு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற ஆளுங்கிறதால
பார்லிமெண்ட்ல கூட போயிட்டு அம்பேத்கர் அவர்களை பெற சொல்ல மாட்டாங்க. ஸோ அம்பேத்கர் அவர்களை நேரடியாக வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணா, அவமரியாதை பண்ணா, நாட்டில் இருக்கக்கூடிய கோடான கோடி மக்கள், குறிப்பாக பட்டியல் சமுதாய மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இன்டைரக்டா அண்ணல் அம்பேத்கர் அவர்களை எப்படி எப்படிலாம் அவமரியாதை பண்ண முடியுமோ, கொச்சைப்படுத்த முடியுமோ அப்படிலாம் அவமரியாதை செய்து வருவது, கொச்சைப்படுத்தி வருவது திமுக. அந்த அடிப்படையில் தான் இவங்க ஆளுநருங்கிற நிறுவனம் வேண்டாம், அது கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படிங்கிற கருத்தை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல சேர்த்தது மூலமாக அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவமரியாதை செய்திருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், அறிவாளிகள் முதற்கொண்டு சாதாரண பொதுமக்கள் முதற்கொண்டு, குறிப்பாக பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள், இளைஞர்கள் அத்தனை பேரும் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். இந்த கருத்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இடம்பெற்றிருப்பதற்கு எதிராக, திமுக அரசாங்கத்துக்கு எதிராக இவங்க வழக்கு தொடுக்க வேண்டும், வன்மையாக கண்டிக்க வேண்டும். சார், நீங்க காங்கிரஸ் வந்துட்டு தமிழகத்துல ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு சார். மூத்த தலைவர் ஹச்ராஜா வந்துட்டு உருவப்படம்லாம் ஆயிருச்சு. காரணம் என்னன்னா ராகுல் காந்தி அவமதிச்சு பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ராகுல் காந்தி யாருங்க? ராகுல் காந்தி ஒரு இண்டிவிஜுவல், ஜஸ்ட் ஒரு எம்பி. நீங்க அவரை அவமரியாதை பண்றதா நினைச்சுக்கிட்டு தலைவர் ஹச்ராஜா அவர்களோட உருவம் எரிக்கிறானோ இந்த காங்கிரஸ்காரனுங்க. ராகுல் காந்திங்கிற ஒரு தனி மனிதனை வந்துட்டு இந்த மாதிரி சொன்னதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னா, பல்லாயிரம் வருட பாரம்பரியமிக்க இந்த பாரத நாட்டுக்கு எதிராக அந்நிய மண்ணில் அமெரிக்காவில் போயிட்டு இந்த ராகுல் காந்தி எவ்வளவு மோசமா பேசியிருக்கிறாரு. அப்ப அவரை நாங்க எவ்வளவு வந்துட்டு மோசமா பேசணும்? தமிழ்நாடு முழுவதும் வந்துட்டு, தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பாரத நாடு முழுவதும் ஒவ்வொரு கிராமத்திலையும் ராகுல் காந்தியோட உருவப்பம் எரிக்கணும். ஏன் இந்த நாட்டை அவமரியாதை பண்ற மாதிரி அங்க போய் பேசிட்டு இருந்திருக்கிறார்? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதுவும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. எப்படி கவர்னருங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் எப்படி கான்ஸ்டிடியூஷனல் பாடியோ, அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அதை போய் அமெரிக்காவில் குறை சொல்லி பேசிட்டு வந்திருக்கிறாரு. இந்தியன் ஃபெடரேஷனும் அமெரிக்கன் ஃபெடரேஷனும் ஒண்ணுங்கிறாரு முட்டாள். உண்மையா ஒரு தற்கூரி, அவர் ஒரு பப்பு ராகுல் காந்தி. ஏன்னா அவருக்கு இந்த விஷயமே தெரியல. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை கையில தூக்கிட்டு வந்துட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தா மட்டும் பத்தாது. உள்ள அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கணும். இந்தியன் ஃபெடரேஷன் இஸ் என்டையர்லி டிஃபரண்ட் ஃப்ரம் அமெரிக்கன் ஃபெடரேஷன். அவங்களோட கூட்டாட்சிங்கிறது வேற, நம்மளோட கூட்டாட்சிங்கிறது வேற. அந்த கூட்டாட்சியில் 50 மாநிலங்களும் ஒன்று சேர்ந்து அமெரிக்காங்கிற நாட்டை உருவாக்கி இருக்கு. இங்க அப்படி கிடையாது. இந்தியாங்கிற நாடு மாநிலங்களை உருவாக்கி இருக்கு நிர்வாக வசதிக்காக. எப்படி தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம் மாவட்டங்களை நிர்வாக வசதிக்காக உருவாக்கி இருக்கிறதோ அதே போல இந்தியாங்கிற ஒரு நாடு மாநிலங்களை உருவாக்கி இருக்கிற நிர்வாக வசதிக்காக. அதுக்குன்னு சில உரிமைகள் கொடுத்திருக்கிறோம். ஆனா இவர் என்ன செய்யறாரு? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அமெரிக்காங்கிற நாட்டில இருந்து பிரிஞ்சு போக முடியும், அந்த சட்டத்துல இடம் இருக்கு. ஆனா இந்தியாவில் அப்படி கிடையாது. எந்த ஒரு மாநிலமும் பிரிஞ்சு போக முடியாது. எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாவட்டமும் தமிழகங்கிற ஏற்பாட்டிலேருந்து, இந்த மாநிலத்திலேருந்து பிரிஞ்சு போக முடியாதோ, அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலமும் இந்தியாங்கிற நாட்டிலேருந்து பிரிஞ்சு போக முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நம்ம சட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு, நாட்டை ஒற்றுமைப்படுத்திருக்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு சிட்டிசனுக்கு 2 குடியுரிமை உண்டு. ஒன்னு அமெரிக்கன், இன்னொன்னு அவன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவனோ அந்த மாநிலத்தை. இப்ப கலிபோர்னியாக்காரன்னா கலிபோர்னியாங்கிற அதுக்கும் வந்துட்டு ஒரு குடியுரிமை உண்டு. இந்தியாவில் அப்படி கிடையாது. ஒட்டு மொத்தமா நான் இந்தியன், ஒரே ஒரு இதுதான். அங்க பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் உண்டு, ஒட்டுமொத்த அமெரிக்காவுக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் உண்டு, ஒரு சட்டம். இந்தியாவில் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக அரசியலமைப்பு சட்டம் உண்டா? இல்ல. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நம்ம ஒரே ஒரு கான்ஸ்டிடியூஷன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்தது. அதைத்தான் நம்ம வச்சிருக்கிறோம். அங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடி இருக்கும், அது எல்லாமே நேஷனல் லெவல்ல வந்துட்டு அமெரிக்கன் பிளாக் இருக்கும். இந்தியாவில் அப்படியா? ஒரே மூவர்ண கொடி. மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் இந்தியாவில் பார்த்தோம்னா கொடி கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு இது ஒரே நாடு, இது ஒரே தேசம், பல்லாயிரம் வருடமாக இது ஒரே தேசம்னு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த அடிப்படை விஷயம் கூட தெரியாம இந்தியாவுக்கு எதிராக பேசுறது. அங்க போயிட்டு இங்க இருக்கக்கூடிய சீக்கியர்கள் அங்க குருத்வாராவுக்கு போக முடியுமா? இது சீக்கியர்களுக்கு மட்டும் அப்படி இல்லை, ஒட்டுமொத்த எல்லா ரிலிஜனுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்றார். உலகத்திலேயே உண்மையான மதசார்பற்ற நாடுன்னா அது இந்தியா தான். நாம தான் இங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எந்த வித்தியாசமும் பார்க்காம நம்ம எல்லாம் ஒண்ணு, பாரத தாயின் பாச குழந்தைகள் சொல்லிட்டு ஒற்றுமையா இருக்கிறோம். ஆனா இவர் என்ன செய்யறாரு? அமெரிக்கால போயிட்டு இந்தியாவில் அப்படி இல்லைன்னு சொல்லி இந்தியாவை அவமரியாதை செய்து பேசியிருக்கிறார் தேச துரோகி ராகுல் காந்தி. அதைத்தான் தலைவர் ஹச்ராஜா அவர்கள் சுட்டி காட்டினார். இதுல என்ன தப்பு? 140 கோடி பேர் வாழ்றவங்க, நாம கூட 100 வருஷமும் அதிகபட்சம், அதோட முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை. ஆனா நம்ம நாடு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடின்னு தமிழர்கள் சொல்றோம்ல. தமிழகம் என்பது பாரத நாட்டோட முக்கிய அங்கம். அப்ப பாரத நாடு கல் தோன்றி முன் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த நாடு. தொன்று நிகழ்ந்தது அனைத்து உணர்ந்திட சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத எழுப்பினலாம் எங்கள் தாயின்னு பாரத தாயை பத்தி பாரதியார் பாடுறார். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை விஷயத்தையும் அலசி ஆராயக்கூடிய பெரிய முனிவர்கள் கூட இந்த பாரத தாய் எப்ப பிறந்தாலும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கே அப்படி தெரியாதான். அவ்வளவு பழமையானவள், தொன்மையானவள் நம்ம பாரத தாய். அப்படிப்பட்ட பாரத தாயை, பாரத மாதாவை, பாரத நாட்டை கொச்சப்படுத்தி பேசுவதற்காக ராகுல் காந்தி. அதனால தான் உண்மையான தேசபக்த வீரனாகிய தலைவர் ஹச்ராஜா அவர்கள்
இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இங்கே இருந்திருந்தா இன்னும் வேற மாதிரி நடந்திருக்கும். ஒரு காங்கிரஸ்காரன் வெளில வந்துட்டு நிம்மதியை நடமாட முடியாது. ஒவ்வொருத்தரையும் மக்கள் அந்த அளவுக்கு கேள்வி கேட்பாங்க. அந்த அளவுக்கு தலைவர் அண்ணாமலை அவர்கள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். எங்கள் தலைவர் கச்சிராஜாரி அவர்களும் அந்த அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறார். எப்படி ராகுல் காந்தி வந்துட்டு அந்நிய மண்ணில் போயிட்டு நம்ம நாட்டை அவமரியாதை பண்ணிட்டு வந்திருக்கிறாரோ, இந்த தேசத்துக்கு வந்துட்டு எதிராக பேசிட்டு வந்திருக்கிறாரோ, அதே மாதிரி அந்த தேசத்துறையை கண்டனம் பண்ண தலைவர் கச்சிராஜா அவர்களை அவமதிக்கும் விதமாக காங்கிரஸ்காரங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பண்ணிட்டு கிடக்குறாங்க. இந்த காங்கிரஸ்காரனுக்கு வேற வேலை இல்லை, எலெக்ஷன் வருது இல்லை, பிஜேபி எடுத்து பேசினா தான் நம்ம திமுகவிட்ட 1 சீட்டு 2 சீட்டு அதிகமாக வாங்க முடியும் சொல்லி 4-5 பேர் தான் இருக்கிறாங்க காங்கிரஸ்காரங்க. அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏதோ ஒரு சலசலப்பை உண்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. தலைவர் கச்சிராஜா அவர்கள் எங்களுடைய மாபெரும் தலைவர், கொள்கை வீரன். இந்த மாதிரி அவமரியாதை பண்ணதுக்கு காங்கிரஸ் கட்சியை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதோட நிறுத்திக்கணும் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட காங்கிரஸ்காரங்க. இல்லைன்னா பிஜேபி தொண்டர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். தமிழக அரசியலில் கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து வெளிநாடு சென்று வந்த பிறகும் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்புன்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர் பேசிய அந்த மாநாடு சம்பந்தமான கருத்துக்கள் தான் சார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாநாடு வந்துட்டு திமுகவிலும் அழைப்பெல்லாம் விட்டுருக்காரு, எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? முதல்ல இந்த பிஜேபி தலைவர்கள்ட்ட, பிஜேபி நிர்வாகிகள்கிட்ட இந்த திருமாவளவனை பற்றி பேசுறத கொஞ்சம் நிறுத்திக்கிங்க அப்படிங்கிறது என்னோட அன்பான வேண்டுகோள். பிஜேபி எவ்வளோ பெரிய பார்ட்டிங்க, இந்தியாவை ஆளக்கூடிய பார்ட்டி. ஏறத்தாழ 18 மாநிலங்களில் நாங்கள் ரூலிங் பார்ட்டி. தமிழகத்தில் இன்னைக்கு 11% மேலே வந்துட்டு ஓட்டு வாங்கியிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்று தமிழகத்தில் மட்டும் 80 லட்சம் தமிழர்களை ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கட்சிக்கிட்ட இந்த துக்கடா பார்ட்டிங்க திருமாவளவன் கட்சி விசிகா, அவர் ஏதோ தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்திக்கிறதுக்காக ஏதோ ஒன்று பேசிட்டு வந்திருக்கிறார். அவரை பற்றி நாங்கள் பெருசாக பேச வேண்டாங்கிறது தான் எங்களோட எண்ணம். ஏன்னா அவங்க சாதாரண ஆள், அவங்க விசிகா ஒரு கட்சியே கிடையாது, திருமாவளவன் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது. அதனால நீங்க கேள்வி கேட்டுட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சில விளக்கங்களை உங்களுக்காக கொடுக்குறேன். உண்மையாவே இவருக்கு மது விலக்கில் அக்கறையா இருந்தால் என்னங்க செஞ்சிருக்கணும்? கூட்டணி என்பது எலெக்ஷனோட முடிஞ்சு போச்சுங்க. 2021 திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ பாருங்க, ஆட்சி 4ஆவது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு, மொத்தமே 5 வருஷம் தான் ஆட்சி. 2026 நமக்கு ஆட்சி மறுபடியும் எலெக்ஷன் வரப்போகுது. திமுக தோக்கத்தான் போகுது. ஏன்னா கருணாநிதி காலம் தொட்டு திமுக தொடர்ந்து 2 எலெக்ஷன்ல ஒரு முறை ஜெயிச்சதே கிடையாது. ஒரு முறை ஜெயிச்சுவாங்க, அப்புறம் தோத்துருவாங்க. கருணாநிதிக்கு ஓரளவுக்கு விஷயம் தெரியும். கெட்டவர், அவர் கரப்ஷன் செய்யக்கூடிய ஆளு, தேச விரோதி, இந்து விரோதி, தமிழர் விரோதி, அதெல்லாம் வேற. ஆனா விஷயம் தெரியும். அப்படிப்பட்ட விஷயம் தெரிஞ்ச கருணாநிதியாலேயே 2ஆம் முறை ஜெயிக்க முடியல. ஒண்ணுமே தெரியாத நம்ம புலிகேசி முதலமைச்சராக, பொம்மை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் எப்படி 2ஆம் முறை ஆட்சிக்கு வர முடியாது. இது நல்லா தெரியும் திருமாவளவனுக்கு. அப்படி தெரிஞ்சும் 4 வருஷம் சும்மா இருந்துட்டு இப்ப 4ஆவது வருஷம் வந்துட்டு மதுவிலக்கு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மாநாடு நடத்த போறாராம். அந்த மாநாட்டுக்கு யாரை கூப்பிடுறாராம்? திமுகவையும் கூப்பிடுறாராம். ஐயோ, தமிழகத்துல இன்னைக்கு மதுக்கடைகள் வந்துட்டு மருந்து கடைகளை விட அதிகமா இருக்கு. இந்த நிலைமைக்கு யாரு காரணம்? திமுக காரங்க தான். திமுக காரங்க ஒருபோதும் வந்துட்டு மதுவிலக்கு அமல்படுத்த மாட்டாங்க. டாஸ்மாக் இழுத்து மூட மாட்டாங்க. காரணம் என்ன? இந்த மதுக்கடைகளுக்கு எங்க இருந்துங்க சாராயம் வருது? திமுக தலைவர்கள் நடத்தக்கூடிய சாராய உற்பத்தி தொழிற்சாலைகள் இருக்குல்ல, அங்கே இருந்தாங்க சப்ளை பண்றாங்க. அதுல அவங்களுக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வந்துட்டு லாபம் வருது. அந்த லாபத்துல ஒரு பகுதி கோபாலபுர குடும்பத்துக்கு, திமுக குடும்பத்துக்கு, மு.க. ஸ்டாலின் உதயநிதி குடும்பத்துக்கு கண்டிப்பா போகும். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இழுத்து மூடுவாங்க? அவங்களோட பிசினஸ்ங்க இது. தமிழகத்துல எந்த ஏழை எளியவர்கள் எல்லாம் குடிச்சு செத்தா நமக்கு என்ன? லட்சக்கணக்கான தமிழச்சிகள் வந்துட்டு தாலி அறுத்து இளம் விதவியா இருந்தா நமக்கு என்ன? நமக்கு கோடி கணக்கில் பணம் வருது, அது போதும்னு நினைச்சுக்கிட்டு டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன் உள்ளிட்ட திமுக காரங்க அந்த சாராய உற்பத்தி சாலைகளை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேருந்து வரக்கூடிய காசு தான் இவங்க கட்சி நடத்தவே உதவுது. எலெக்ஷன்ல எப்படிங்க காசு கொடுக்குறாங்க? தமிழச்சிகள் தாலி எடுத்த காசுங்க அது. அப்ப அந்த காசை இவங்க விட்டு கொடுப்பாங்களா? அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு மதுவிலக்குன்னா இப்ப யாருக்கு எதிராக நீங்க மதுவிலக்கு பத்தி பேச போறீங்க? பண்ண வேண்டியது திமுக காரங்க தானே, ஸ்டாலின் தானே பண்ணணும். அவர் நினைச்ச ஒரே நாள்ல தமிழகத்துல வந்துட்டு இனிமேல் மதுவே இருக்காதுன்னு இழுத்து மூடலாம். பீகார்ல நடந்திருக்கா இல்லையா? பீகார்ல பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு அறிவிப்பு விட்டு இனிமேல் பீகார்ல வந்துட்டு எந்த ஒரு ஏழை எளியவனும் பாதிக்கப்படக்கூடாது. மதுவால பல குடும்பம் கஷ்டப்படுது, பல பெண்கள் தாலி அறுக்கிறார்கள், பல குழந்தைகள் வந்துட்டு நிர்கதியா நிக்கிறாங்க, பெற்றோர்களை இழந்துட்டு. நல்லங்க கிராமத்திலாம் போய் பாருங்க. ஒரு வீட்டுல புருஷன் வந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு பொண்டாட்டி இழுத்து போட்டு அடிப்பான். 2-3 குழந்தை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு லெவலுக்கு மேல அந்த தொல்லை தாங்க முடியாம இந்த வீட்டுல உள்ள அம்மா தூக்கு மாட்டிக்கும், மண்ணெண்ணை வந்துட்டு ஊத்தி கொளுத்திக்கும், செத்து போயிடும். அவன் குடிகாரனா கடந்து கொஞ்ச நாள் அவனும் செத்து போயிடுவான். சின்ன சின்ன குழந்தைகள் யாருமே இருக்க, அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, அவ்வளோ கஷ்டப்படுவான். இப்படி எங்க பார்த்தாலும் பெண்களோட அழுகுறலா இருக்குது,
குழந்தைகளோட அழுகுரலா இருக்குது. இது இனிமேல் பீகார்ல வேண்டாம், அதுல வரக்கூடிய காசு நமக்கு வேண்டாம்னு சொல்லி பீகார் முதலமைச்சர் பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி வந்துட்டு மூடி இருக்காரு மதுக்கடைகளை. உண்மையாவே இந்த ஸ்டாலினுக்கு அக்கறை இருந்தா, உதயநிதி ஸ்டாலினுக்கு அக்கறை இருந்தா, இந்த கனிமொழிக்கு அக்கறை இருந்தா ஒரே நாள்ல மூடலாம். அதுவும் இந்த கனிமொழி என்னமோ பெரிய பெண்களுக்காக இறக்க மனசு உள்ளவங்க மாதிரி பேசினா. திமுக ஆட்சிக்கு வந்தா நாங்க டாஸ்மாக் இழுத்து மூடுவோம், முதல்ல திமுக காரங்க நடத்தக்கூடிய சாராய உற்பத்தி தொழிற்சாலைகளை இழுத்து மூடுவோம்னு சொன்னாங்களே. இந்தியாவிலேயே இளம் விதைகள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம்னு சொன்னாங்களே. ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சுல. ஆனா வருஷத்துக்கு ஒரு 1000 கடையை நீங்க க்ளோஸ் பண்ணியிருந்தா என்ன இருக்கும்? நேரம் அது 4வது வருஷம் 4000 கடையை வந்து க்ளோஸ் பண்ணிருக்கலாம். பீகார் மாதிரி நீங்க ஒரே நாள்ல உங்களால முடியாட்டியும் பரவாயில்லைங்க, வருஷத்துக்கு 1000 கடையை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு கிளப்பு அது எலைட் ஷாப்னு புதுசா 1000 கணக்கில் வந்துட்டு கடை திறந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட திமுகவும் கூப்பிட்டு நீங்க வந்துட்டு இந்த மாதிரி மாநாடு போடுறீங்கன்னா இது எவ்வளவு பெரிய நாடகம். அப்படி அக்கறையான ஆளர்னா என்ன செஞ்சிருக்கணும்? திமுக கூட்டணி ஒரே நாள்ல அறிவிக்கணுங்க. இல்ல குறைந்தபட்சம் இந்த வருஷம் 1000 கடையை 1000 டாஸ்மாக் நாங்க மூடுறோம்னு அறிவிக்கணும். இல்லைன்னா திமுக கூட்டணி விட்டு வெளில போறோம்னு இந்த திருமாவளவன் சொல்லட்டும். கிடையவே கிடையாது. எலெக்ஷன் வந்துருச்சு, 2 சீட்டு அதிகமா அவங்களுக்கு அப்படி பேச்சு கிடக்காரு. வேற ஒண்ணும் கிடையாது. கேட்டா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கும்பாரு. அது என்ன ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஆட்சியில இருந்தா தான் உங்களுக்கு அதிகாரம் வரும். ஒண்ணு சொன்னா போதும், ஆட்சியில் பங்கு, அவ்வளவுதான். பிஜேபி நாங்க என்ன செய்யறோம்? 2014 இருக்கட்டும் 2019 இருக்கட்டும், பிஜேபிங்கிற கட்சிக்கு மட்டுமே நீங்க உங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி வந்துருச்சுங்க. வெறும் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஆட்சி அமைக்கல. தேசிய ஜனநாயக கூட்டணியா எலெக்ஷன்ல எங்க கூட சேர்ந்து யாரெல்லாம் போட்டி போட்டாங்களோ எல்லா கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டு நாங்க ஆட்சி அமைச்சோம். அதாவது எல்லா கூட்டணி கட்சிக்காரங்களுக்கும் ஆட்சியிலும் பங்கு கொடுத்தது பிஜேபி. அதே போல தானே 2021 இங்க விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து தானே திமுக வந்துட்டு எலெக்ஷன் சந்திச்சிங்க, ஆட்சிக்கு வந்தீங்களே. அப்ப திமுக என்ன செஞ்சிருக்கணும்? வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணியா தாங்க தேர்தலை சந்திச்சோம், வாங்க உங்களுக்கும் ஆட்சியில பங்குன்னு கொடுத்துருக்கணும். அதை கொடுக்கல. அப்ப இவர் என்ன செஞ்சிருக்கணும்? கேட்டிருக்கணும்ல. ஏங்க 2014 இருந்து தொடர்ந்து இத்தனை வருஷமா நரேந்திர மோடி அவர்கள் கூட்டணி கட்சியை சார்ந்த எல்லாருக்கும் ஆட்சியில பங்கு கொடுத்திருக்கிறார். நீங்க 2021 நாங்க உங்க கூட சேர்ந்து ஜெயிச்சிருக்கோம், எங்க எல்லாருக்கும் கொடுங்கன்னு ரோசம் உள்ள, மானம் உள்ள, சுய மரியாதை உள்ள மனுஷனா இருந்தா திருமாவளவன் கேட்டிருக்கணும். அங்க பம்மிட்டு இருந்துட்டு வந்துட்டு தனியா ஏதாச்சும் ஸ்டாலின் கவனிச்சவர என்னமோ தெரியல. திருமாவளவன் என்னைக்குமே பட்டியல் சமுதாய மக்களுக்காக ஒருபோதும் குரல் கொடுப்பதில்லை, பாடுபடுவதில்லை. வெளியில ஆக்டிங் கொடுத்துட்டு நமக்கு ஏதாச்சும் கிடைக்குமா, நம்ம நாற்காலியை காப்பாற்றிக்க முடியுமா, நம்ம கட்சியில சும்மா ஒரு 4 பேருக்கு எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு கிடைக்குமா, இதை மட்டும் தான் யோசிக்கிறார். அதனால தான் ஆட்சியில பங்குன்னு கேட்கல. மற்றபடி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறதே முட்டாள்தனமான கோஷம். அதில் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். ஆட்சியில் பங்கு வேண்டும்னு கேட்டாவே முடிஞ்சு போச்சு. இல்லாட்டி அதிகாரத்தில் எனக்கு பங்கு வேண்டும், அரசு அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேண்டும் கேட்டாலே முடிஞ்சு போச்சு. சும்மா ஏதாச்சும் ரைமிங்கா பேசுறாரு. எப்பயோ பேசின ஒரு வீடியோ, அது ஒரு பேச்சை மறுபடியும் செங்கல்பட்டில் கோட் பண்ணி பேசி அதை போட்டுட்டாங்க. போட்டு 2 முறை டெலீட் பண்றான். கேட்டா திருமாவளவன் அது வந்துட்டு என் அட்மின் போட்டாரு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த விஜய் சேதுபதி உள்ளிட்ட இந்த சோ கால்டு நடுநிலை ஆட்கள் இருக்கீங்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் ஒரு போஸ்ட்ல என் அட்மின் போட்டாருன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் கலாய்ச்சி பேசுனீங்களே, நீங்களே வீரர்கள் தானே, முடிஞ்ச அப்ப திருமாவளவனை எடுத்து பேசுங்க. இன்னும் ஒரு உண்மையை சொல்றேன். தமிழகத்துல முதல்ல சோசியல் மீடியால ஒரு பதிவு போட்டுட்டு இதை நான் போடல என் அட்மின் போட்டுன்னு சொன்னது மு.க. ஸ்டாலின். அதுக்கப்புறம் தான் தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் ஒரு முறை வந்துட்டு இந்த போஸ்டை நான் போடல என் அட்மின் போட்டாரு சொன்னார். இப்ப திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். 2 முறை அந்த வீடியோவை போட்டு டெலிட் பண்றது, மறுபடியும் போட்டு டெலிட் பண்றது, இதை பண்ணது நான் இல்லை என் அட்மின் சொல்லியிருக்கிறார். இப்ப நீங்க மு.க. ஸ்டாலின் முதல்ல அட்மினை வந்துட்டு காரணம் காமிப்பாரு, அவரே எதிர்த்து பேச மாட்டீங்க. இப்ப ரீசன்ட் பாஸ்ட்ல பேசினது திருமாவளவன், அவரே எதிர்த்து பேச மாட்டீங்க. இடையில பேசின பிஜேபி தலைவர் ஹெச் ராஜானை மட்டும் நீங்க ஏதாச்சும் கலாய்ச்சி பேசுவீங்களா? என்னையா நீங்களா மனுஷங்க? உங்களுக்கு எல்லாம் வீரம் இருக்கா? நீங்களா வந்துட்டு முதுகு தண்டு உள்ள ஆட்கள் தானா? ஒண்ணு இருந்தா பொதுவா இருங்க, இல்லைன்னா யாரை பத்தியும் பேசாதீங்க. இல்லைன்னா நான் திமுகவோட பல்லக்கு தூக்கக்கூடிய ஆளுங்க, நான் திமுக சொம்புங்க, திமுகவுக்கு நான் ஜால்றாங்க, அதனால அவங்களுக்கு ஆதரவா மட்டும்தான் பேசணும் பேச வேண்டியதானே. மற்றபடி விஜய் சேதுபதி மேலாம் நமக்கு வந்துட்டு எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. அவங்களோட ஆக்டர், அவங்க ஒரு ஆக்டர், நோ டவுட், நல்ல ஆக்டர். பட் விஷயம் என்னன்னா, உங்க நடிப்புத்தலோட நிறுத்திக்கிங்க. இல்ல அரசியல் பத்தி கருத்து சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் சொல்லுங்க. அதுனா பிஜேபி தலைவரை மட்டும் அவ்வளவு உங்களுக்கு ஏளனம். இந்த மாதிரி ஆட்களோட முகமூடியெல்லாம் தமிழக இளைஞர்கள் குறிப்பா எல்லாமே கவனிச்சு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த திருமாவளவனை பொறுத்தளவு பம்மிக்கிட்டு இருக்காரு திமுக. சுயமரியாதைங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது அவருக்கு. மறுபடியும் எப்படியாச்சும் நம்ம ஒரு சீட்டு 2 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கணும், ஒரு 10 கோடி ரூபாய் 20 கோடி ரூபாய் பணம் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறார். இவருக்கு உண்மையான அக்கறை கிடையாது மதுவிலக்குல.
உண்மையான அக்கறை இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கணும், இந்த 4 வருஷத்துல பேசியிருக்கணும். எலெக்ஷன் வர்றப்ப பேசக்கூடாது. சரி, இது வரைக்கும் பேசல, நீ இப்ப பேசுற, இப்ப என்ன செஞ்சிருக்கணும், திமுக தான் ஆட்சியில் இருக்கு, மதுவிலக்கை கொண்டு வர வேண்டியது திமுக தான், அதனால அவங்கள கூப்பிட்டு நம்ம மாநாடு போடக்கூடாது, அவங்களுக்கு எதிராக தான் நம்ம மாநாடு போடுறோம், அவங்க வேணான்னு சொல்லியிருக்கணும். அதையும் செய்யல. இது சுத்த ஒரு முட்டாள்தனமானது, ஏமாத்துத்தனமானது. ஆனா தமிழக இளைஞர்கள் பெண்களை இனிமேல் ஏமாற மாட்டாங்க. இது வரைக்கும் என்ன பண்ண, இப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்கிற, இன்னும் சீஃப் கெஸ்டாகவே இவர் என்ன செய்யணும், ஜெகத் ரட்சகனையும் டிஆர் பாலியும் கூட்டு வச்சு மதுவுக்கு எதிராக மாநாடு போட்டாலும் போடுவார். இது ஒரு மோசமான செயல். திருமாவளவனும் முகமூடி போட்டிக்கிட்டு எல்லா விஷயத்திலையும் இப்படிதான் பண்ணுவாருங்கிறது மீண்டும் ஒரு முறை உறுதி செஞ்சிருக்கிறார். இல்ல சார், இந்த மாநாட்டில் வந்துட்டு அதிமுக கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அழைப்பெல்லாம் விட்டுருந்தாங்க சார். ஆனா மதவாத கட்சிகளும் ஜாதிவாத கட்சிகளும் வந்துட்டு கலந்துக்கூடாது அப்படின்ட்டு இந்த பாஜகவையும் பாமகவையும் குறிப்பிட்டு பேசுறாரு. ஜாதி கட்சின்னா அப்ப யார சொல்லிக்கிறாரு, இந்த மாநாட்டை அவர் நடத்தவே கூடாது. விடுதலை சிறுத்தைகள் போல ஒரு ஜாதி கட்சி இந்தியாவிலே கிடையாது. ஜாதி வெறி பிடித்த தலைவர் அவரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களை நான் அப்படி சொல்லலாங்க, அவங்களாம் நல்லவர்கள். ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கக்கூடிய திருமாவளவன் உள்ளிட்ட ஒரு சில நிர்வாகிகள் இருக்கிறாங்களே, ஒரு சில நிர்வாகிகள், ஒரு 10 பேர் இருப்பாங்க, எல்லாரையும் நம்ம குறை சொல்லல, அவங்க எல்லாம் ஜாதி வெறி பிடித்த ஆட்கள், மத வெறி பிடித்த ஆட்கள், இந்து மதத்துக்கு எதிரான வெறி பிடித்த ஆட்கள், திருமாவளவன் உட்பட. அப்ப நீங்க ஜாதிங்கிற ஒரு அளவீடு எடுத்துக்கிட்டாலும் மதங்கிற அளவீடு எடுத்துக்கிட்டாலும் இந்த 2 விஷயத்திலையும் மோசமான நடைமுறையை கடைபிடிக்கக்கூடியது விசிகா தான், திருமாவளவன் தான். அவரு போயிட்டு இன்னொரு கட்சியை இது ஜாதி கட்சின்னு சொல்றதுக்கோ இன்னொரு கட்சியை மதவாத கட்சின்னு சொல்றதுக்கோ கொஞ்சம் கூட அருகதில்லை. பிஜேபி நீங்க எப்படிங்க மதவாத கட்சின்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன், இன்னைக்கு மிலாது நபி முதற்கொண்டு நரேந்திர மோடி, தலைவர் அண்ணாமலை, வீர திருநாகோசங்கிற தொண்டன், பிஜேபியை சார்ந்த எல்லாருமே நாங்க வாழ்த்து சொல்றோம். கிறிஸ்டியன்ஸ் பண்டிகைனா கிறிஸ்டியன்ஸுக்கு வாழ்த்து சொல்றோம், இஸ்லாமிய பண்டிகைனா முஸ்லிம்களுக்கு வாழ்த்து சொல்றோம், இந்து பண்டிகைனா இந்துக்களுக்கும் வாழ்த்து சொல்றோம். ஆனா இவங்க கிறிஸ்டியன்ஸுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, முஸ்லிம்ஸுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, இந்துக்களுக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லக்கூடிய நாங்க மதவாத கட்சியா, இந்துக்களுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லாம மற்ற சிறுபான்மை மக்களுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லக்கூடிய இவங்க மதசார்பற்ற கட்சியா. எல்லா ஜாதியும் ஒண்ணு, ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாது, தீண்டாமை குற்றமில்லை எனில் இந்த உலகத்தில் எதுவுமே குற்றமில்லை என்று சொல்லியது RSS. அந்த RSS வழி வந்த நாங்க ஜாதிவாத கட்சியா, ஜாதிக்காக மட்டுமே கட்சி நடத்தக்கூடிய இவங்க ஜாதி சார்பற்ற கட்சியா? யார் நம்புவா? இன்னும் எத்தனை காலத்துக்கு நம்புவீங்க? விடுதலை சிறுத்தைகளை இருக்கக்கூடிய இந்த ஒரு சில நிர்வாகிகளை தவிர அத்தனை நிர்வாகிகளும் அத்தனை தொண்டர்களும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு நாடு முழுவதும் பட்டியல் சமுதாய மக்களுக்கு அவ்வளவு நன்மைகள் செய்யக்கூடிய, அவ்வளவு திட்டங்களை அறிமுகப்படுத்திருக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால தான் நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த பல தலைவர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள். ஆனா இங்க தமிழகத்துல மட்டும் சுயநல அரசியலுக்காக, தன்னோட சுயநலத்துக்காக திருமாவளவனும் அவரை சார்ந்த ஒரு சில ஆட்கள் மட்டும், ஒரு 10 பேர் மட்டும் உங்களை தவறாக வழி நடத்துகிறார்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்தது பிரதமர் நரேந்திர மோடி தான். என்ன சொல்ல போனா, அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி பாரத ரத்னா விருது கொடுக்கல, பிஜேபி சப்போர்ட் பண்ண ஒரு மத்திய அரசாங்கம் தான் பாரத ரத்னா விருது கொடுத்துச்சு. இன்னைக்கு அம்பேத்கர் சம்பந்தப்பட்ட 5 முக்கியமான இடங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய மானியமெண்டா மாத்தி வச்சிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள். டெல்லியில நமது அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு சிங்கம் போல ஒரு சிலை செஞ்சு வச்சிருக்காரு, கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இது இப்படி செய்யணும்னு சொன்னவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால திருமாவளவோட சூழ்ச்சிக்கு, சுயநல அரசியலுக்கு பலிகட ஆகாமல் அங்க இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும், அங்க இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களும் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் வர வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியில மட்டும்தான் இன்னைக்கு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த பலருக்கும் முக்கியமான பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கோம், அமைச்சரவை உட்பட. எங்க அண்ணன் முருகன் அவர்கள், டாக்டர் எல் முருகன் அவர்கள், மக்கள் இங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்காட்டும் பிரச்சனை இல்லை, தமிழகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக, பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கிறதுக்காக, அந்த மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து 2வது முறையாக அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார். நாடு முழுவதும் அப்படித்தான். ஒரு SC ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஷெட்யூல் காஸ்ட் சார்ந்தவங்களை இந்தியாவோட குடியரசுத் தலைவரே ஆக்கினது பாரதிய ஜனதா கட்சி. அதே போல ஏற்கனவே அப்துல் கலாம்ங்கிற இஸ்லாமியர் ஆக்கியிருக்கிறோம். இன்னைக்கு திரௌபதி முர்முங்கிற அம்மையார இன்னைக்கு வந்துட்டு அவங்க ST சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்களையும் வந்துட்டு நம்ம குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கிறோம். நரேந்திர மோடியே ஒரு பேக்வர்டு கிளாஸ், BC தான் அவரு. இப்படி BC, MBC, SC, ST, இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லோருக்குமான கட்சியாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் வர வேண்டும். திருமாவளவன் போன்ற ஜாதி வெறி பிடித்த, மத வெறி பிடித்த, திமுக போன்ற பிரிவினைவாதம் பேசக்கூடிய, பணக்காரர்களுக்கு மட்டுமே பள்ளிகளை நடத்தக்கூடிய, ஏழைகளை வஞ்சிக்கக்கூடிய இந்த மாதிரி கட்சிகள்ல தான் ஒதுங்கி இருக்கணும். விஜய் போன்ற ஆட்கள் இன்னைக்கு புதுசா அரசியலுக்கு வந்தாலும் அவங்களும் திமுக வழியிலேயே பயணிப்பதால் அவங்க பக்கமும் நீங்க வந்துட்டு செவி சாய்க்க கூடாது.
நாம் தமிழர் போன்ற சீமான், அவருக்கு ஒண்ணுமே விஷயம் தெரியாது, அவரும் ஒரு பிரிவினைவாதி. இப்படி பிரிவினைவாதம் இல்லாம மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பக்கம் எல்லோரும் சேர வேண்டும், ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அது மூலமாக காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை நம்ம நாடு மென்மேலும் ஒரே தேசமாக இருந்து மக்கள் எல்லாம் ஒற்றுமையோடு இருந்து இந்த நாட்டை உலகத்தின் நம்பர் 1 நாடாக பாரதிய ஜனதா கட்சி மாற்றி காட்டும். நாம் எல்லோரும் அதற்கு பங்களிக்க வேண்டும். குன்றத்தூர்ல பாத்தீங்கன்னா கோவில் யானை சுப்புலட்சுமின்ற யானை வந்து இறந்திருக்கிறது, தீப்பிடிச்சு இருந்திருக்கு. இது வந்து சிசிடிவி காட்சிகளும் வெளியிடறதுக்கு வந்துட்டு கோவில் நிர்வாகம் அனுமதி மறுக்கிறதா வந்துட்டு தகவல்லாம் பேசப்படுகிறது. எப்படி பாக்குறீங்க சார்? அந்த நியூஸை கேட்ட உடனே மனசு அவ்வளோ கஷ்டப்பட்டுருச்சு. நான் அந்த சுப்புலட்சுமிங்கிற குன்றத்தூர் கோவில் யானை பல லட்சம் பேருக்கு வந்துட்டு ஆசீர்வாதம் வழங்கியிருக்கு. எனக்கு தெரிஞ்சே 4வது ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறேன் அப்படி சொன்னவங்க நிறைய பேர். ஏதோ வயது மூப்பின் அடிப்படையில் ஒரு யானை, கோயில் யானையாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், உயிர் போனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் புரிஞ்சுக்கலாம். வயசாச்சு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு ஆயுள் காலம் உண்டு, அது முடிஞ்சிச்சுன்னு சொல்லி. இந்து அறநிலையத்துறைன்னு சொல்லக்கூடிய திமுக அரசாங்கம் நடத்தக்கூடிய அந்த அறநிலையத்துறை அது முறையாக பராமரிக்காமல் அதனால் அங்கே வந்துட்டு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. ஒரு யானை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். மனுஷனை லைட்டாக ஒரு சுட்டுக்கிட்டாவே நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த வாயிலா ஜீவன் இல்லையா, அது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். லட்சக்கணக்கான தமிழக மக்கள் நல்லா இருக்கட்டும் சொல்லி ஆசீர்வாதம் பண்ண அந்த யானை அதை நம்ம எப்படி பார்த்துருக்கணும். இந்த இந்து விரோத திமுக அரசாங்கம், இந்த இந்து அறநிலையத்துறை உண்மையாகவே அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் வந்துட்டு அவங்களோட நோக்கமாக வச்சிருக்கிறான். எப்படியாச்சும் இந்த இந்து பண்பாட்டை அழிக்கணுங்கிற எண்ணத்தில் வச்சிருக்கிறான். நம்ம எதெல்லாம் புனிதமாக நினச்சிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் மோசமாக பராமரிப்பு பண்ணுறாங்க. எத்தனையோ கோயில்கள் வந்துட்டு அடிப்படை வசதிகள் செய்யப்படாமல் மோசமாக கிடக்குது. அதெல்லாம் நூற்றுக்கணக்கான வருடங்கள் வந்துட்டு பாரம்பரிய வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள். எத்தனையோ கோயில்கள் வந்துட்டு ஒரு விளக்கு ஏற்ற முடியல. நிறைய கோயில்கள் கும்பாபிஷேகம் செய்யாம கிடக்கு. இவங்க தான் வந்துட்டு இந்த இந்து மதத்துல நம்பிக்கை இல்லாம ஆட்கள் இருக்குல்ல. அப்ப இவங்க கோயிலை விட்டு வெளில போக வேண்டியதானே. இப்ப திருப்பதியில பாருங்க எவ்வளவு சூப்பரா பாத்துக்கிறாங்க. அதே போல இதுவும் ஒரு பிரிவை. நம்ம வந்துட்டு நம்ம கோயில்ல நம்பிக்கை உள்ள, சாமி மேல நம்பிக்கை உள்ள, அந்த யானை மேல வந்துட்டு மரியாதை உள்ள, பக்தி உள்ள ஏதாச்சும் ஒரு குழு அதை நிர்வாகம் பண்ணிருந்துச்சுன்னா இந்த மாதிரி தீ விபத்து ஏற்பட்டிருக்காது. இவங்க அதை முறையான பராமரிப்பு பண்ணாம விட்டுட்டதால அது என்னாச்சுன்னா தீ விபத்து ஏற்பட்டு அந்த யானை இறந்து போயிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை, சோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அது நடந்திருக்க கூடாது. இதுக்கு காரணம் திமுக அரசாங்கம் தான். இப்படி ஒரு மிகப்பெரிய யானையை வந்துட்டு உயிர் இழந்திருக்குது. இந்த மாதிரி நம்மளோட பராமரிப்பு, நம்ம முறையற்ற பராமரிப்பின் காரணமாக இப்படி ஆயிருக்குதுன்னு சொல்லி அறநிலையத்துறை அமைச்சர் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கணும், பதவி விலகி இருக்கணும். ஆனா அவர் செய்யலையே. இவங்க சும்மா பழனியில முருகன் கோயிலில் மாநாடுன்னு சொல்லி போட்டு அதுல கோடிக்கணக்கான ரூபாய் சுருட்டுறது மட்டும்தான் நோக்கமா வச்சிருந்தாங்களே, மற்றபடி வெளிப்படையில நாங்களும் வந்துட்டு இந்துக்களுக்கு எதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுக்காக. என்ன எலெக்ஷன் வருது இல்லையா, காமிக்கணும்ல. ஒரு காலத்துல வந்துட்டு நமக்கு விவரம் தெரியாதப்ப இங்க இந்து இளைஞர்கள், பெண்கள், பெரியவர்கள் எல்லாருமே அமைதியா இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் விவரம் தெரியுது. இவனுங்க வந்துட்டு நம்ம பண்பாட்டை அழிக்க வந்திருக்காண்டா, நம்ம மத நம்பிக்கையை, நம்ம தெய்வ நம்பிக்கையை அழிக்க போறானோடா, இவனுக்கு எதிராக தான் நம்ம ஓட்டு போடணும், இந்த திமுக ஒழிக்கணும்னு சொல்லி இங்க கோடிக்கணக்கான மக்கள் முடிவு எடுத்துட்டதால ஒரு ஐவாசுக்கு, கண் துடைப்புக்கு இந்த மாதிரி மாநாடு மாதிரி நடத்தணும்னு சொல்லி நடத்திவிட்டு அதுலயும் கோடிக்கணக்கான ரூபாய் வந்துட்டு பணம் பார்த்துருப்பாங்க. இதுதான் உங்களோட நோக்கம். மற்றபடி இவங்களுக்கு அடிப்படையில் நம்பிக்கை கிடையாது. அதனால தான் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கிறான். கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தா அந்த யானை வந்துட்டு இந்த மாதிரி அதோட உயிர் வந்துட்டு பரிதாபமா பறி போயிருக்காது. அது ஒரு வெறும் ஒரு உயிரா பார்க்க கூடாதுங்க. அது நம்ம இந்த யானை நமக்கு ஆசீர்வாதம் பண்ண என்ன நினைச்சுக்கிறோம், அந்த தெய்வமே, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வமே நம்மளை ஆசீர்வாதம் பண்ணதான் நினைச்சுக்கிறோம். அதனால தான் குழந்தைகளா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், எல்லாருமே போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறோம். அப்படிப்பட்ட யானையை இந்த திமுக அரசாங்கம் தான் கொன்னுடுச்சுன்னு நான் குற்றம் சாட்டுறேன். இவங்க முறையா பராமரிப்பு பண்ணியிருந்தானா அந்த யானை இறந்துருக்காதுல்ல, உயிர் போயிருக்காதுல்ல. அப்ப அந்த கொலைக்கு யாரு காரணம், அந்த மரணத்துக்கு யாரு காரணம்? திமுக அரசாங்கம் தான். திமுக அரசாங்கத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு இதுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். இல்லைன்னா மு.க. ஸ்டாலின் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். ஆனா அவங்க செய்ய மாட்டாங்க. தமிழக மக்கள் இந்த திமுக அரசாங்கத்தை ஒழிச்சு கட்ட தான் போறாங்க பாருங்க. நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி சார். நன்றி.